அழைப்பு பணி என் நோக்கம், அது என் தொழில் அல்ல. வியாபாரமே என் தொழில். ஆனால் ஒரு அழைப்பாளன் எப்படி பணம் சம்பாதிக்க முடியும்? இவ்வளவு பெரிய வியாபாரங்களையும் நிறுவனங்களையும் ஒரு அழைப்பாளன் எப்படி நடத்தலாம் என்று என் முன்னால் அவதூறுகளின் கேள்விகளை முன்வைத்தால் இதற்கு நான் பதில் கூற வேண்டிய எந்த அவசியமும் எனக்கு இல்லை. நான் செய்யும் வியாபாரத்தின் நோக்கமே சுய ஒழுக்கத்தோடு வியாபாரம் செய்து செல்வத்தை ஹலாலான வழியில் சம்பாதித்து என் அழைப்பு பணியில் நான் சுதந்திரமாக இறைமுகத்தை நாடி செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தை தவிர வேறெதுவும் இல்லை என்பதை என் இறைவன் நன்கறிந்தவன். 15 ஆண்டுகளில் எத்தனையோ ஏற்றிறக்கங்களை இந்த வியாபாரத்தில் கண்ட நான், நஷ்டலாபங்களை கண்ட நான், இன்று வரை இந்த வியாபாரத்தை பேணி பாதுகாத்து நடத்தி வந்த போதிலும் இத்தனை ஆண்டுகள் இல்லாமல் என் தனிமனித பொருளாதார வாழ்க்கையின் அம்சங்கள் இன்று ஏன் பொது வழியில் விமர்சிக்கப்படுகிறது? அழைப்பு பணியில் இருப்பவன் வியாபாரம் செய்வதாலா, அல்லது அழைப்பு பணியில் இருப்பவன் சுய பொருளாதாரத்தோடு வாழக்கூடாது என்பதாலா, ஏழ்மையிலேயே ஒரு அழைப்பாளன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் இந்த சமூகத்தில் வேரூன்றி நிற்பதாலா? எதனால்? இதற்கெல்லாம் பதில்கள் எங்கே இருக்கிறது? ஒருவன் வியாபாரத்தில் உயர்ந்து விட்டாலே இவன் ஹவாலா பணத்தை கொண்டு உழைப்பவன், 3ஆம் தர வியாபாரம் செய்பவன், அவரின் பினாமி, இவரின் பினாமி, அவரின் காசு, இவரால் முன்வந்தவன் என்ற கதைகளை ஏன் எடுத்துரைக்கிறீர்கள்? வியாபாரத்தில் சறுக்கினால் இவன் எதனால் தோற்றான், இவன் தோற்பான் என்று எங்களுக்கு தெரியும், இந்த நிலைக்கு வருவான் என்று தெரியும் என்று ஏன் கூச்சலிடுகிறீர்கள்? எவர் உயர்ந்தாலும் இங்கு யாரும் மகிழப் போவதும் இல்லை என்பதையும், எவர் தாழ்ந்தாலும் பழி போடுவதைத் தவிர வேறு எதையும் செய்ய யாரும் தயங்குவதில்லை என்பதையும் இந்த உலகத்தின் பாடமாக பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இறை உதவியைக் கொண்டு ₹1 ஆரம்பம் செய்து இன்று இத்தனை நிறுவனங்களை நடத்தி எத்தனையோ ஏற்றிறக்கங்களைக் கண்டு இரவு பகலாக உழைத்து ஹலாலான செல்வத்தை சேர்ப்பதற்காக வங்கிகளை அணுகாமல் என் செல்வத்தையும் ஹலாலான முதலீடுகளை கொண்டும் நடத்தப்பட்டதுதான் என் நிறுவனங்கள். இதன் மீது ஏன் இத்தனை விமர்சனங்கள்? ஏன் இத்தனை கட்டுக்கதைகள்? ஒருவரின் தனிப்பட்ட வியாபார முறையை அறியாமல், பொருளாதார அம்சங்களை அறியாமல், கொடுக்கல் வாங்கலின் தன்மைகளை அறியாமல் எப்படி நாவு கூசாமல் ஒருவரை இவ்வளவு கேவலமாக விமர்சிக்க முடியும்? இருவருக்கும் நடந்த வியாபார தொடர்பு என்ன, ஒப்பந்தம் என்ன, பெறப்பட்ட லாபம் என்ன, பகிரப்பட்ட நஷ்டம் என்ன என எந்த அடிப்படை உண்மைகளையும் தெரியாமல் இழிவின் வார்த்தைகளை ஏன் முன்வைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள்? இதை சார்ந்த விமர்சனங்களுக்கு வருகின்றேன். பல கோடி மோசடி, பொதுமக்களின் பணம் சூறையாடல், அழைப்பு பணியை வைத்து முதலீடு ஈட்டுதல், பலரிடம் ஒரே நிறுவனத்திற்காக வசூல் செய்தல், இப்படிப்பட்ட கேள்விகளை எல்லாம் என் முன்னால் முன்வைத்து விட்டீர்கள். பல கோடி மோசடி. எத்தனை கோடி? ஒருவர் சொல்கிறார் 2 கோடி, இன்னொருவர் சொல்கிறார் 10 கோடி, இன்னொருவர் சொல்கிறார் 50, 100 கோடி என்று. இன்னும் அவரவர்களின் நாவுகளுக்கு ஏற்ப அவரவர்கள் தொகையை முடிவு செய்கிறார்கள். இதில் எது உண்மை? இதை என் இறைவனும் நான் தொழில் நடத்தும் நாட்டின் அரசாங்கமும் என் வங்கிக் கணக்கும் தான் அறிந்தவை. இதை பொதுவழியில் வெளியிட நான் சமூகத்தை வைத்து இயக்கம் நடத்தவில்லை. லாப நஷ்டங்களை கொண்ட வியாபார நிறுவனம் நடத்துகிறேன். ஒரு தனி மனிதனின் பொருளாதார வியாபார நிறுவனத்தை பற்றிய கணக்குகளை பொதுவெளியில் வெளியிட வேண்டிய அவசியம் இங்கு எதற்கும் இல்லை. பொதுமக்களின் பணம் முதலீடுகள் சூறையாடுதல் என்ற விமர்சனம். என்னோடு வியாபாரம் செய்யும் நபர்களே மொத்தம் 8 பேர்தான். இவர்கள்தான் இவர்கள் சொல்லும் சமூகமா, பொதுமக்களா? இவர்கள் நேற்று இன்றுதான் என்னோடு வியாபார தொடர்பில் உள்ளவர்களா? இவர்கள் வியாபாரத்தில் எந்த அடிப்படையும் தெரியாமல் நான் அழைப்பாளன் என்பதால் மட்டும் லாபத்தை எதிர்பார்க்காமல் முதலீடு செய்தவர்களா? இவர்களுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு, கொடுக்கல் வாங்கல் சமூகத்தின் மத்தியில்தான் முடிவு செய்யப்பட்டதா? சில நபர்களுக்கும் ஒரு நிறுவனத்திற்கும் நடக்கும் கொடுக்கல் வாங்கல், லாப நஷ்ட பகிர்வு ஏன் சமூகத்தின் மத்தியில் பொதுவெளியில் விமர்சிக்கப்படுகிறது? சமூகத்தில் உள்ள எல்லா வியாபாரிகளின் வியாபார தொடர்பும் கொடுக்கல் வாங்கலும் இப்படித்தான் பொதுவெளியில் விமர்சிக்கப்படுமா? யாராவது இதை ஏற்றுக்கொள்வார்களா? ஒரு அழைப்பாளன் பொதுவெளியில் இருக்கிறான் என்பதற்காக அவனுடைய தனிப்பட்ட பொருளாதார கணக்குகள் பொதுவெளியில் பகிரப்பட வேண்டும் என்பதுதான் நீதியா? என் நிறுவனத்தில் வேலை பார்த்த ஒருவர் வேலையை விட்டு அவரின் தவறால் நீக்கிய காரணத்தால் வெறுப்புணர்ச்சியோடு சதித்திட்டம் செய்து என்னோடு கருத்து வேறுபாடு கொண்டுள்ள எல்லா எதிரிகளையும் ஒன்றிணைத்து என் நிறுவனத்தின் தனிப்பட்ட அமானிதங்களை பலரிடம் பகிர்ந்து கொண்டு என்னோடு தொழில் செய்யும் எல்லோரையும் குழப்பி ஒரு மனிதனுடைய 15 ஆண்டுகளுடைய உழைப்பை தரைமட்டமாக்கிய இந்த சூழ்ச்சியை நான் பொதுவெளியில் பகிர்ந்தால் என்ன ஆகும்? இவர்களின் இந்த குரல் எல்லாம் இந்த சூழ்ச்சியில் அழிந்தவனும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டவனும்